வியாசர் விருந்து. பரத்வாஜர் என்கின்ற பிராமணருடைய புத்திரரான துரோணர் வேத வேதாந்தங்களை பரிபூரணமாக ஓதிய பிறகு அஸ்திர பயிற்சியும் பெற்றார். பரத்வாஜருக்கு சிநேகிதனான பாஞ்சால தேசத்து அரசனுடைய குமாரனான துருபதனும் ஆசிரமத்தில் துரோணருடன் படித்து கொண்டிருந்தான். துரோணருக்கும் துருபதனுக்கும் நெருங்கிய சிநேகம் உண்டாயிற்று. தான் பட்டத்திற்கு வரும்பொழுது துரோணருக்கு பாதி ராஜ்யத்தை கொடுப்பதாக கூட பால்ய உற்சாகத்தில் துருபதன் துரோணரிடம் சொன்னான். ஆசிரம வாசம் முடிந்ததும் துரோணர் கிருபருடைய சகோதரியை விவாகம் செய்து கொண்டு அஸ்வத்தாமன் என்கின்ற குமாரனையும் பெற்றார். துரோணருக்கு மனைவியிடத்திலும் புத்திரனிடத்திலும் மிகுந்த பற்று. இதனால் எப்படியாவது தனம் சம்பாதித்து விட வேண்டும் என்ற ஆசை துரோணரை பிடித்தது. பரசுராமர் தம்முடைய பொருளை எல்லாம் பிராமணர்களுக்கு கொடுத்துவிட்டு போவதாக கேள்விப்பட்டு அவரிடம் போனார். துரோணர் போய் சேர்வதற்கு முன் பரசுராமர் தானங்கள் செய்துவிட்டு வனம் போகும் தருவாயில் இருந்தார். துரோணர் கேட்டதற்கு, பிராமண சிரேஷ்டனே, உனக்கு நல்வரவு. எனக்கிருந்த பொருள் அனைத்தும் நான் கொடுத்தாய்விட்டது. இப்போது என்னுடைய சரீரமும் அஸ்திர சாஸ்திரங்களும் மிஞ்சியுள்ளன என்றார். துரோணர், முனிவரே, அஸ்திரங்களையாவது எனக்கு பூரணமாக உபதேசிக்க வேண்டும் என்று பரசுராமரை கேட்டு அவ்வாறே பெற்றுக்கொண்டு திரும்பினார். பிறகு பாஞ்சால தேசத்து ராஜா இறந்து போய் துருபதனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிற்று. இதை அறிந்த துருபதன் பாதி ராஜ்யத்தை கொடுப்பதாக சொல்லியிருந்தானே, பெருஞ்செல்வமாவது துருபதனிடமிருந்து அடையலாம் என்று துரோணர் பாஞ்சால தேசம் சென்றார். போனதும் பழைய சிநேகிதன் என்று தன்னை அறிவித்து கொண்டார். துருபதராஜனுக்கு துரோணர் வந்தது பிடிக்கவில்லை. ஐஸ்வர்ய கர்வம் நிரம்பியவனான அவன் கோபம் கொண்டு, பிராமணரே, இந்த நடத்தை உமக்கு தகுந்ததல்ல. சிநேகிதன் என்று என்னை எவ்வாறு நீர் துணிந்து பேசுவீர்? சிம்மாசனத்தில் இருக்கும் அரசனுக்கும் அதிர்ஷ்டமும் செல்வமும் இல்லாத ஒரு சாதாரண மனிதனுக்கும் எவ்வாறு சிநேகம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடும்? மந்த புத்தி உள்ளவரே, ஏதோ காரணத்தை பற்றி உண்டான பால்ய பழக்கத்தை நீர் ஆதாரமாக வைத்துக்கொண்டு ராஜ்யபாரத்தை வகிக்கும் ஒரு அரசனிடம் சிநேகம் பாராட்டாதீர். தரித்திரன் தனவானுக்கும் மூர்க்கன் வித்வானுக்கும் பயந்தவன் சூரனுக்கும் எப்படி நண்பனாவான்? ஐஸ்வர்யம் சமமாக இருந்தால்தான் சிநேகம். ராஜ்யமில்லாதவன் ராஜாவுக்கு சிநேகிதன் ஆக மாட்டான் என்று அகங்காரம் நிறைந்த பொறுக்க முடியாத மொழிகளை சொல்லி துரோணரை இகழ்ந்தான். துரோணர் கோபமும் வெட்கமும் மேலிட்டு ஒரு பேச்சும் பேசாமல் உள்ளத்தில் ஒரு நிச்சயம் செய்து கொண்டு அஸ்தினாபுரம் சென்றார். அஸ்தினாபுரத்தில் தம் மைத்துனர் கிருபர் வீட்டில் யாருக்கும் தெரிவிக்காமல் மறைவாக இருந்தார். ஒரு நாள் ராஜகுமாரர்கள் நகரத்திற்கு வெளியே பந்து விளையாடி கொண்டு திரிந்தார்கள்.